தான் நமக்கு ஆசீர்வாத வாசல். சொல்லுங்க, துதி தான் நமக்கு ஆசீர்வாத வாசல். துதிக்காம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. துதி தான் ஆண்டவருடைய வாசல். நம்ம தான் வாச்சோம் இல்லையா? லேயாள் என்ன பண்ணா? தன்னுடைய யூதா மகனை யூதாவை பெற்ற பிறகு நான் துதிப்பேன் ஆண்டவரை சொல்லி யூதா மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? லேயாளுக்கு துதியின் வாசல் திறந்து கொடுத்தார். இந்த யூதா மூலமா தான், யூதா என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல. யூதா என்பது துதி என்பது அர்த்தம். யூதா என்று சொன்னால் துதி என்று பொருள். அப்ப துதிக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாத வாசல் திறக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நன்மை வரலன்னா, ஆசீர்வாதம் வரலன்னா, நீங்க துதிக்கலன்னு அர்த்தம், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலன்னு அர்த்தம், நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம், நீங்க வேத வாசிக்கலன்னு அர்த்தம். இப்ப இதுல நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலும் பாடலும் சத்தமும் புறப்படும் அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன் உங்களை ஆண்டவர். இரண்டாவது என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவார், பெருக செய்வார். இந்த ஆண்டு வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டு. சொல்லுங்க, கையை உயர்த்தி, பெருகுகிற ஆண்டு. நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்களை நான் குறுகி போகப்படுத்த மாட்டேன். நீங்க குறுகி போவதில்லை, அவர்கள் குறுகி போவதில்லை. எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தான் தெரியுது. ஒரு அறையிலே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு என்ன இல்லைங்க? சொல்லுங்க, குறுகி போகிற இல்லை. குறுகி போய் உட்காந்துருக்க மாட்டீங்க. குறுகி போய் உட்காந்துருக்க மாட்டீங்க. என்னால முடியலையே, என்னால சாதிக்க முடியலையே, என்னால போக முடியலையே, என்னால செய்ய முடியலையே, என்னால முடியலங்கன்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க குறுகி போகாம நீங்க வர்த்திக்க பண்ணப்படுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். வேலையில, சம்பளத்துல, குடும்பத்துல, சமாதானத்துல, பிள்ளைகளில, தொழிலில, எல்லாவற்றிலும் ஒரு வர்த்திகம், அதாவது ஒரு பெருக்கம் உண்டாகும். அந்த பெருக்கத்துல என்ன பண்ணுவார்? உங்களை குறுகி போகாம நீங்க ஆண்டவர் வளர செய்வார். குறுகி போகாம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ குறுகி போக மாட்டீங்க. குறுகி போய் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு அப்படியே குறுகி போய், அவன் என்ன சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், பேசிட்டான், ஐயோ நான் அதை இழந்துட்டேன், புத்தி இல்லாம இழந்துட்டேன், புத்தி இல்லாம செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம அந்த காரியத்தை நான் நடந்துட்டேன், அதனால எனக்கு வெக்கம் வந்துருச்சு, எனக்கு தோல்வி வந்துருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு. அந்த சூழ்நிலை இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில இருக்காது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க குறுகி போகாம என்ன பண்ணி குறுகி போக வைக்க மாட்டார் ஆண்டவர். நீங்க பெருகுவீங்க, விருத்தி அடைவீங்க. நாளுக்கு நாள் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர வர என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தான். அப்ப இந்த ஆண்டு உங்களை விருத்தி அடைகிற ஆண்டாய் உங்கள் வாழ்க்கையில குறுகி போகாம, போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டாய், பெருகுகிற ஆண்டாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இரண்டாவது சொல்றாரு 23 யோபு 14வது வசனம். 23:14 யோபு புஸ்தகத்துல அல்லேலூயா. சொல்லுங்க, அடுத்தவங்களை பார்த்து எனக்கு கையை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். கையை கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அதே சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இதுக்கு அதிகமாகவும் நிறைவேற்றுவாராம். என்ன சொல்றாரு? எனக்கு இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, எனக்கு குறித்திருக்கிற நன்மையை, எனக்கு குறித்திருக்கிற சந்தோஷத்தை, என் சரீரத்தில் வைத்திருக்கிற சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இதுக்கு மேலாகவும் என்னை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல வார்த்தைங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். வாய் விட்டு சொன்ன நோய் விட்டு போகும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நம்ம அவனுடைய வார்த்தையை சொன்னோம்னாவே நம்ம நோய் நம்ம விட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.